நம்முடைய ஆண்டவரும் இரட்சகரும் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கால வேளையில உங்களுக்கு வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் ஸ்தோத்திரங்களையும் கூறிக்கொள்ளுகிறேன். உன் கண்களை ஏறெடுத்து பார் என்கிற வார்த்தையினுடைய அடிப்படையிலே நாம் தியானித்து வருகிறோம். விளைச்சலை எதிர்பார்க்கும் கண்கள் நம்முடைய கண்கள். நம்முடைய உழைப்புக்கு நல்ல பலன்களை எதிர்பார்க்கும் கண்கள் நம்முடைய கண்கள். நம்முடைய மனமும் நம்முடைய இருதயமும் நம்முடைய கண்களும் நம்முடைய விளைச்சலை, நம்முடைய பலாபலன்களை, நம்முடைய உழைப்பின் பலன்களை எதிர்பார்த்திருக்கிறது. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 6-9 வரை உள்ள வாக்கியங்களை நாம் வாசிக்கும் பொழுது நாம் இந்த காரியத்தை அறிந்து கொள்ள முடியும். நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான், தேவனே விளையச் செய்தார். அப்படி இருக்க நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, விளையச் செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். மேலும் நடுகிறவனும் நீர் பாய்ச்சுகிறவனும் ஒன்றாயிருக்கிறார்கள். அவனவன் தன் வேலைக்கு தக்கதாய் கூலியை பெறுவான். நாங்கள் தேவனுக்கு உடன் வேலையாட்களாய் இருக்கிறோம், நீங்கள் தேவனுடைய பண்ணையாய் இருக்கிறீர்கள் என்று பவுல் கொரிந்து சபைக்கு எழுதிய 1ஆம் கடிதத்திலே அவர் எழுதியிருக்கிறார். நாம் விதைக்கும் விதையின் அடிப்படையில் தான் விளைச்சல் உண்டாகிறது. இந்த பகுதியை நாம் வாசிக்கும் போது நாம் விளைச்சலை எதிர்பார்த்து காத்திருக்கிற மக்களாய் இருக்கிறோம். ஒவ்வொரு நம்முடைய உழைப்புக்கும் நல்ல பலன்கள் கிடைக்கும் என்கிற நம்பிக்கையிலே தான் நாம் காரியங்களை செய்கிறோம். வயல் நில வேலைகளானாலும் சரி, நம்முடைய உழைப்பின் எந்த ஒரு காரியமானாலும் அதனுடைய இறுதியாகிய பலாபலன்கள் நம் மனம் விரும்புகிற அளவுக்கு கிடைக்க வேண்டும் என்பது நம்முடைய எதிர்பார்ப்பு, நம்முடைய தூர பார்வையா இருக்கிறது. இன்றைக்கு நான் விதைக்கிறேன், 3 மாதங்கள் தாண்டி அதனுடைய அறுவடை இப்படி இருக்க வேண்டும் என்று இந்த விதையை நான் விதைக்கும் பொழுதே நான் பார்க்கின்றேன். இதுதான் தூர பார்வையா இருக்கிறது. இங்கே நாம் வாசிக்கின்றோம், நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான், தேவனே விளையச் செய்தார். அப்போ பவுல் நட்டார், அப்பல்லோ நீர் பாய்ச்சினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் விதை நிலம் தேவனுடையதாய் இருக்கிறது. அந்த நிலத்திலே விதைக்கிற விதை தேவனுடையதாய் இருக்கிறது. இவர்கள் நட வேண்டும், நீர் பாய்ச்ச வேண்டும் என்பது மட்டுமல்ல, அந்த நிலத்தை பண்படுத்த வேண்டும் என்பதும் உள்ளடக்கமாய் இருக்கிறது. ஆதியிலே தேவன் ஆதாமிடத்துல தாம் உண்டாக்கிய தோட்டத்தை அவன் கையிலே கொடுத்து, நான் விதைகளை விதைத்திருக்கிறேன், நீ அவைகளை பராமரிக்க வேண்டும், அதற்கு நிலத்தை நீ பண்படுத்த வேண்டும் என்று ஆண்டவர் ஆதாமிடத்திலே சொன்னார். அவன் நிலத்தை பண்படுத்தும்படியாய் தேவன் அவனுக்கு கட்டளையிட்டார். ஆதாம் நிலத்தை பண்படுத்தினான். தேவன் விதைத்த விதைகளெல்லாம் அந்த பண்படுத்தப்பட்ட நிலங்களிலே அவைகள் முளைத்து நல்ல பலன்களை கொண்டு வந்தது. அவர்களுக்குரிய ஆகாரத்துக்குரியவைகளும் அதிலே காய்த்து கனியாக மலர்ந்ததை நாம் பார்க்கிறோம். அதே போலதான் இங்கே பவுலும் சொல்லுகிறார், நாங்கள் நடுவதற்கு விதை எங்களுக்கு கொடுக்கப்பட்டது, நாங்கள் நிலத்தை பண்படுத்தக்கூடிய நிலம் தேவனால் எங்களுக்கு தரப்பட்டது. ஆகையினால் நிலம் தேவனுடையது, விதை தேவனுடையது. நாம் நிலத்தை பண்படுத்த வேண்டும். எப்படி பண்படுத்த வேண்டும்? ஆதாம் ஏவாளு கட்ட தேவன் நிலத்தை தோட்டத்தை கொடுத்து ஒவ்வொரு நாளும் தேவன் அவர்களோட வந்து இருந்து அவர்கள் நிலத்தை எப்படி பண்படுத்த வேண்டும் என்று அவர்களுக்கு கற்பித்து கொடுத்தார். அதே மாதிரி தேவனிடத்திலிருந்து நிலத்தை பெற்றிருக்கிற நாம், வயல்வெளியை பெற்றிருக்கிற நாம், தேவன் விரும்புகிற பிரகாரம் நாம் பண்படுத்த வேண்டும்.
தேவன் எவ்விதம் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறாரோ அவ்விதமாகவே நிலத்தை நாம் பண்படுத்தி தேவன் கொடுக்கிற விதையை நாம் அதில் விதைப்போம் என்றால், அந்த விதையை விதைத்து நாம் பராமரிப்போம் என்றால் தேவன் மிகுதியான விளைச்சலை கொண்டு வருகிறவராய் இருக்கிறார். நிலம் தேவனுடையது, விதை தேவனுடையது, அந்த விளைச்சலும் தேவனுடையதா இருக்கிறது. ஆகையினால் தான் அவர் சொல்லுகிறார், நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான், தேவனே விளையச் செய்தார் என்பது. நாம் தேவனுடைய வழிகாட்டுதல் பிரகாரம் நிலத்தை பண்படுத்தி விதையை விதைத்து அதை பராமரித்து விளைச்சலின் காலத்துக்கு கொண்டு வருவதற்கு நம்முடைய வேலை, இன்னொரு வேலை இருக்கிறது. அது என்ன வேலை என்றால், நாம் அன்றாடம் அதற்காய் தேவனை நோக்கி முறையிட்டு ஏறெடுத்து பார்த்து ஜெபித்து வர வேண்டியதா இருக்கிறது. அவருடைய கட்டளைகளுக்கும் பிரமாணங்களுக்கும் அன்றாடம் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டியதா இருக்கிறது. ஜெபமும் கீழ்ப்படிதலின் காரியங்களும், அதாவது தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறவைகளும் தான் நமக்கு தேவன் அதிலே கிரியை செய்யும்படியாய் தேவனை இறங்கி வர பண்ணுகிறது. நான் நட்டேன், நிலத்தை தேவன் கொடுத்தார், நான் அதை பண்படுத்தினேன். நான் பண்படுத்திய நிலத்திலே தேவன் கொடுத்த விதையை போட்டேன். அது முளைத்தது. முளைக்க செய்தவரும் அவர்தான். அது முளைத்தது. அது நல்ல பலன்களை கொடுக்கிற நாள் வரையிலும் நான் அதை பராமரித்து வந்தேன். எத்தனை முறைகளிலே பராமரிப்பு பணிகளை செய்ய வேண்டுமோ அந்தந்த பயிரின் வளர்ச்சிக்கு தகுந்தபடி நான் பராமரிப்பு பணிகளை செய்ய வேண்டும். விளைச்சலை தேவன் கொண்டு வருகிறவராய் இருக்கிறார். அதிக மகசூலை அவர் நமக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். என்னுடைய உழைப்புக்கேற்ற பலன்தான் அதிலே வரும். நான் பராமரிப்பு பணியிலே இணக்கம் இல்லாதபடிக்கு நான் சுணக்கம் காண்பிப்பேன் என்றால் அவர் விளைச்சலை மட்டுப்படுத்துகிறார். அவ்வளவுதான். என்னுடைய உழைப்பிலே நான் எப்படி உழைக்கிறேனோ, என்ன மனநிலையிலே நான் உழைக்கிறேனோ அதற்கேற்ற பலாபலன்களை தான் ஆண்டவர் தருகிறார். அவருடைய நிலம், அவருடைய விதை, நான் பராமரிச்சு என்ன ஆக போகுது? அதுன்னு எனக்கு நேரம் இருக்கிற நேரத்துல நான் வேலையை செய்வேன், பராமரிப்பேன் அப்படி என்று நாம நினைப்போம் என்றால் நமக்கு உரிய பலாபலன் குறைவாகத்தான் இருக்கும். தேவன் நமக்கு குறைந்த விளைச்சலை தான் தருவார். அது மட்டுமல்ல, விளைச்சலை தருகிறவர் மட்டுமல்ல, நாம் அதிலே உழைத்த உழைப்புக்கு ஏற்ற கூலியையும் தேவன் தருகிறவராய் இருக்கிறார். இங்க இந்த பகுதிகளை நாம் தொடர்ந்து வாசிக்கலாம். நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, விளையச் செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். மேலும் நடுகிறவனும் நீர் பாய்ச்சுகிறவனும் ஒன்றாயிருக்கிறார்கள், அவனவன் தன் தன் வேலைக்கு தக்கதாய் கூலியை பெறுவான். நாங்கள் தேவனுக்கு உடன் வேலையாட்களாய் இருக்கிறோம், நீங்கள் தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகையுமாயிருக்கிறீர்கள். அவருடைய நிலத்திலே அவருடைய விதையை விதைத்திருக்கிற நாம் நல்ல மகசூலை தேவன் கொண்டு வருவதற்கு ஆயத்தமாயிருக்கிறார். நாம் உழைக்கிற உழைப்பை அவர் நோட் பண்ணுகிறார். நாம் எப்படி அதை பராமரிக்கிறோம் என்று அவர் குறிப்பெடுக்கிறார். அதற்கு ஏற்றபடிதான் நமக்கு கூலி கொடுக்கப்படும். விளைச்சல் மட்டுமல்ல, கூலியும் சேர்த்து நமக்கு தரப்படும். நாம தானே விளைச்சல் ஆண்டவர் நமக்கு தானே தரப்போறாரு. நமக்கு கூலி எங்க கிடைக்க போகுது? இல்ல, உழைத்தவைகளுக்கு கூலியும் உண்டு, அந்த விளைச்சலுக்கு மேனியும் நமக்கு தருகிறார். இரண்டு விதமான பலாபலன்களை தேவன் நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். ஆண்டவருடைய ராஜ்யத்தின் பணியில உங்களை ஈடுபடுத்தி நீங்களும் ஆண்டவருடைய களத்து மேட்டுல, நிலத்துல, ஆண்டவருடைய ஊழிய களத்துல தேவனுடைய சுவிசேஷ விதையை விதைத்து நீங்கள் அன்றாடம் பராமரிப்பீர்கள் என்றால் தேவன் உங்களுக்குரிய கூலியையும் தருவார், நல்ல அறுவடையும் தேவன் தருவார். அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த கால வேளையில உண்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, ஈசாக்கு தேசத்திலே விதை விதைத்தால் தேவன் அவனுக்கு 100 மடங்கு பலன்களை கொடுத்தீர். கர்த்தராய் இயேசு கிறிஸ்து விதை விதைத்தல் உவமையில சொல்லும் பொழுது நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதை ஆண்டவரே 100 மடங்கு பலன்
பலன்களை கொண்டு வந்ததென்று நாங்கள் பார்க்கிறோம். அவ்விதமாகவே எங்களுக்கு கூலியும் தருகிற தேவனாய் இருக்கிறீர், விளைச்சலின் மகசூலையும் எங்களுக்கு தருகிற தேவனாய் இருக்கிறீர். ஆண்டவரே, உங்க நிலத்துல உங்க விதைய விதைச்சு கூலியும் வாங்கி மகசூலையும் வாங்கக்கூடிய இவ்வளவு பெரிய பாக்கியம் எங்களுக்கு தந்திருக்கிறீரே, உம்மை நாங்கள் சோத்தரிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம், இரக்க நிறைந்த பரமபிதாவே. ஆமேன். God bless you.